அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தொடர்ந்து நல்ல லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளை நல்ல வேல்யூவேஷனில் சரியான விலை கொடுத்து வாங்குங்க அப்படின்னு பேசுகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போது எந்த பங்குகள்லாம் ஓரளவு சரியான விலையில் இருக்குது, எனக்கு மார்க்கெட் மேலே போகுது, நான் ரிட்டர்னை விட்டுருவணும்னு பயமாக இருக்குது, என்ன தான் நான் திருப்பி உங்களுக்கு மார்க்கெட்டில் ஃப்யூச்சரில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அது வரைக்கும் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டை பில்டு பண்ணுங்கள், பாண்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டு அல்லது டெப்ட் ஃபண்டில் போட்டுட்டு அதுலேருந்து வர்ற வட்டியை எடுத்து 1-2 அக்குமுலேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னாலும் நீங்கள் கேட்காம தொடர்ந்து மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, ஸ்பெகுலேஷனில் உள்ள ஸ்டாக்கு அதில் எல்லாம் வாங்கி போர்ட்ஃபோலியோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க. உங்களுக்காக தான் நான் ஒருவேளை என்கிட்ட காசு இருக்குது, உங்களை மாதிரி நானும் திங்க் பண்ணுறேன் அப்படின்னா எந்த மாதிரி ஸ்டாக்குகளை பிடிப்பேன். அதாவது என்ன ஐடியானா, இப்போ மார்க்கெட்டு மேலே தான் ஏறப்போகுது அப்படிங்கிறத என்னுடைய மனசு சொல்லுது. எனக்கு என்னென்னா, மார்க்கெட் மேலே ஏறப்போகுது, ஆனால் 22,000 பாட்டத்தில் இருந்து ஆல்ரெடி 20% ஏறிடுச்சு. இப்போது நான் 20% விலை அதிகமாக கொடுத்து வாங்கவும் ரெடி தான். இந்த 20% வாங்கினாலும் எனக்கு இன்னமும் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதனால் நான் கண்டிப்பாக என்கிட்ட காசு இருக்கிறதுனால நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே கண்டிப்பாக டிப்ளாய் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அட்லீஸ்ட் நான் இப்போ பேச போகிற இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்கள்கிட்ட காசு இருக்குது, கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. எனக்கு அது பயமாக தோணுது. ஏன்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இன்னும் வேல்யூவேஷன் ஜோனில் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. லார்ஜ் கேப் ஜாஸ்தியாக இல்லையா அப்படின்னு கேட்டால் ஜாஸ்தியாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள கம்பேர் பண்ணும்பொழுது இவங்க ஓரளவு ஸ்லைட்டாக தான் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறாங்க. அப்போது என்கிட்ட காசு இருக்குது, மார்க்கெட் மேலே தான் போக போகுது, ஆல்ரெடி 20% ஏறிடுச்சு, இந்த 20% ஏறின ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டேன், இனிமேல் ஏறப்போகிற ஆப்பர்ச்சுனிட்டியை நான் விடுறதுக்கு மனசு இல்லை, அதனால் நான் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக உங்களை சேஃபாகவும் வச்சுக்கும். அதே சமயம் நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் நடக்கலை அப்படின்னாலும் உங்களுடைய கேபிட்டலை என்னைக்காவது ஒரு நாள் திருப்பி கொடுத்து உங்களுக்கு ரிட்டனும் ஓரளவு டீசெண்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி. நான் இப்படி தான் ப்ளே பண்ணுவேன் உங்கள் சிச்சுவேஷனில் இருந்தால். அதனால் நான் எந்த மாதிரி பங்குகளை பிடிப்பேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். எந்தெந்த பங்குகள்ங்கிற பேரே சொல்ல போகிறேன். மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பில் நீங்கள் நிறைய விளையாடுறீங்க, உங்களுக்கு நாலேஜ் கண்டிப்பாக இல்லை, அதனுடைய தன்மையை நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. இப்போ ரீசெண்டாக கொரோனாக்கு அப்புறம் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் மேலே ஏறிட்டே இருக்குது. அதனால் அவையெல்லாம் அதிக ரிட்டர்ன் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் கீழே விழுந்துச்சுன்னா விழுந்த எல்லா ஸ்டாக்குமே பல வருஷத்துக்கு படுத்து கிடக்கும். அதுக்கப்புறம் எந்திரிச்சு மேலே வர்ற ஸ்டாக்கு அப்படின்னு பார்த்தா நீங்கள் வாங்கின ஸ்டாக்கு பல ஸ்டாக்ஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கும். புது செட் ஆஃப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு, புது செட் ஆஃப் மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்திருக்கும். புரியுதுங்களா? அதனால் அங்கே ரிஸ்க் ஜாஸ்தி. அதிக வேல்யூவேஷனில் கொடுக்கறதுனால நீங்கள் இன்னமும் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறீங்க. உங்களுக்கு நாலேஜ் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு அந்த மாதிரி பெட் எடுக்காமல் இப்போ நான் பேசுகிற ஸ்டாக்லையாவது பெட் எடுங்க. உங்களுக்கு ஓரளவு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பெரும்பாலும் 80-90% திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் கிராஷ் ஆகி கீழே விழுந்தாலும் நீங்கள் நல்ல ஸ்டாக்கை தான் பிடிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால் நீங்கள் லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்கிட்ட சப்போஸ் காசு இருக்குது, நான் மிட் கேப்பு ஸ்மால் கேப்பில் பிடிச்சி வாங்கி வச்சுருக்கிறேன். அப்போது நான் அந்த தவறுகளை குறைச்சி ஓரளவு சரியான பாதையை நோக்கி போகணும்னா எந்த மாதிரி பங்குகள் வாங்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 20% ஏறிடுச்சு, 1200 ரூபாய்க்கு கீழெல்லாம் போச்சு, அப்போ வாங்கலை. சரி, இப்போ வாங்கலாமா? 30 பிஇக்கு கீழே தான் கிடக்குது, ஆனால் 20 பிஇக்கு மேலே இருக்குது, ஸ்லைட்லி காஸ்ட்லி தான். நீங்கள் தான் 20% அதிகமாக கொடுத்து வாங்க ரெடியாக இருக்கீங்களே, அப்போது கண்டிப்பாக நான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை வாங்கி மேலே போச்சுன்னா ஓகே, வெல் அண்ட் குட்டு அப்படின்னு வச்சுக்குவேன். ஒருவேளை இதே இடத்துல கன்சாலிடேட் ஆனாலும் ஓகே, நல்ல ஸ்டாக்கு, லார்ஜ் கேப்பு அப்படியே வச்சுக்குவேன். இங்கேருந்து விலை மறுபடியும் 1200க்கு வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வாங்குவேன். 1200லேருந்து இன்னும் கிராஷ் ஆகி 800 அந்த மாதிரிலாம் போச்சுன்னா சூப்பர், இன்னும் அதிகமாக பல்க்கு வாங்குவேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணலாம்.
மார்க்கெட் மேலே போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, மேலே போச்சுன்னா லாபம் வந்துடும். சப்போஸ் மேலே போகலைன்னா அட்லீஸ்ட் உங்கள் கேபிட்டல் அப்படியே இருக்கும். ஒருவேளை கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனிகள்லாம் என்னைக்கா இருந்தாலும் மேலே வந்துடும், உங்கள் காசு வரும். அதே சமயம் லாங் டேர்மில் ரிட்டர்னும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? நம்ம எவ்வளோ சேஃபாக ப்ளே பண்ணுறோன்னு பாருங்கள். அதனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு 1950 ரூபா 1750 ரூபாவில் இருந்துச்சு. 22,000 பாட்டது அப்போது. இப்போ நீங்கள் 200 ரூபா விலை அதிகமாக கொடுத்து வாங்குறீங்க. டிசிஎஸ்லாம் 4,500 ரூபா போனது 3,200 போயிட்டு இப்போ 3,400 தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்டில் டிசிஎஸ்லாம் இந்த மாதிரி சமயத்தில் நான் பெட்டு தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக டிசிஎஸ்லாம் நான் பர்சனலாக வாங்குவேன். அதுக்கப்புறம் என்ன பங்கு வாங்கலாம்? இன்ஃபோசிஸ்லாம் கொஞ்சம் விலை ஏறிடுச்சு. ஆனால் இன்ஃபோசிஸ்க்கு பதிலாக நான் விப்ரோ கன்சிடர் பண்ணுவேன். சரிங்களா? டிசிஎஸ் விப்ரோ சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸும் ரொம்ப வருஷமாக கன்சாலிடேட் ஆகிட்டு இப்போ ஒரு 20% மேலே ஏறி இருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்களாம் பிஸ்னஸ் குரோத்து காட்ட போகிற கம்பெனிகள் தான். ஏன்னா ஆர்பிஐ ரேட் கட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா பண்ணும். ஆனால் வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக தான் இருக்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கலாக இவங்களாம் அதிக வேல்யூவேஷன்லேயே இருக்கிற கம்பெனி அப்படிங்கிறதுனால பஜாஜ் ஃபினான்ஸையும் நான் வாங்குவேன். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கண்டிப்பாக வாங்குவேன். ஐடிசி கண்டிப்பாக வாங்குவேன். லார்சன் அண்ட் டியூப்ரோ ஓகே தான், அது கூட நான் கொஞ்சம் வாங்குவேன். ஆனால் 33-35 பி இருக்குது. ஸோ இது 50-50 லார்சன் அண்ட் டியூப்ரோ. சரிங்களா? அதுக்கப்புறம் கோட்டக் மஹேந்திரா பேங்க்கு வாங்குவேன். அதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்டாக்கு? ஆக்சிஸ் பேங்க்கு கண்டிப்பாக வாங்குவேன். அதுக்கப்புறம் பஜாஜ் ஃபின்சர்வும் வாங்குவேன். பஜாஜ் ஃபினான்ஸும் பஜாஜ் ஃபின்சர்வும் பிரித்து வாங்குவேன். அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இவை எல்லாமே லாங் டேர்முக்கு நீண்ட காலத்துக்கு நான் வச்சுக்கிற ரெடியாக இருந்தாலும் வாங்குகிறேன். ஆனால் வேல்யூவேஷன் அதிகமாக கொடுத்து வாங்குகிறேன். எனக்கு இந்த மார்க்கெட்டில் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இருக்குது. அதே சமயம் நான் பெட் எடுக்கிறது ஸ்மால் கேப்பு மிட் கேப்பில் அதிக வேல்யூவேஷன் கொடுத்து பெட் எடுக்கிறதுக்கு பதிலாக இப்படியாவது வாங்குங்க அப்படிங்கிறதுனால பேசிகிட்டு இருக்கிற நண்பர்களே, நீங்கள் புரிஞ்சுக்கங்க கான்டெக்ஸ்ட்டை. விப்ரோ கண்டிப்பாக வாங்குவேன். டாடா மோட்டர்ஸ் கண்டிப்பாக வாங்குவேன். ஆனால் விலை ஏறி இருக்குது பாருங்கள், 22,000 ஏறி இருக்குது. பஜாஜ் ஆட்டோ நல்ல காஸ்ட்லியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நான் வாங்கிக்குவேன். நெஸ்லே இந்தியா காஸ்ட்லியாக தான் இருக்குது, இருந்தாலும் அவங்களாம் அவ்வளோ சீக்கிரம் உடைய மாட்டேங்கிறாங்க, வாங்குவேன். ஏஷியன் பெயிண்ட்ஸு வாங்குவேன். டாடா ஸ்டீலு இன்னும் கொஞ்சம் வாங்குவேன். இந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸு வாங்குவேன். அதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்டாக்கு? டாக்டர் ரெட்டி ஓகே வாங்கலாம். ஹீரோ மோட்டார் கார்ப்பு வாங்கலாம். இண்டஸ்இண்ட் பேங்க்கு வாங்கலாம். ஸோ அட்லீஸ்ட்டு நீங்கள் பெட் எடுக்கணும்னு முடிவு பண்ணுனா இந்த மாதிரி நான் பேசின ஸ்டாக்கெல்லாம் 20% ஏறி இருந்தாலும் ஓரளவு எக்ஸ்பென்சிவ் ஜோன், அதாவது ரொம்ப டூ மச் எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை. சரிங்களா? ஓரளவு எக்ஸ்பென்சிவாக இருக்கிறாங்க. அதே சமயம் இவங்கெல்லாம் நல்ல கம்பெனிகள் கூட. இன்றைக்கி இல்லாட்டினாலும் ஒரு நாள் இவங்களுக்குன்னு ஒரு காற்று அடிக்கும். சரிங்களா? அப்போ நம்ம தூற்றி கொள்ளலாம். அது வரைக்கும் உங்கள் கேபிட்டலை நீங்கள் பாதுகாக்கணும். உங்களால் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டில் வைக்க முடியலன்னா தயவு செஞ்சு இண்டிவிஜுவலாக போய் ஸ்மால் கேப்பு மிட் கேப்பில் நிறையா வாங்குறீங்க. அதுவும் 46-50 பிலாம் கொடுத்து வாங்குறீங்க நண்பர்களே. நீங்கள் சொல்கிற ஸ்மால் கேப்பு மிட் கேப் ஸ்டாக் எல்லாமே 50 பி 60 பி இருக்குது. அதுவும் அவங்களுடைய இபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக மேலே போயிருக்குது. நீங்கள் எடுக்கிறது பயங்கர ரிஸ்க்கு. இந்த இடத்துல நான் சொன்ன ஸ்டாக்ஸில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ரிஸ்க்கு கம்மி, வேல்யூவேஷனும் கம்மி. அதே சமயம் இவங்கெல்லாம் நல்ல கம்பெனிகள். ஒருவேளை மார்க்கெட் போச்சு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் கண்டிப்பாக நல்லாவே வரும். எப்படியும் நீங்கள் எதிர்பார்க்குறது 10-12%. மிட் கேப்பு ஸ்மால் கேப்பில் என்ன எதிர்பார்ப்பீங்க? 20% எதிர்பார்க்குறீங்களா? அவங்களாம் ஆல்ரெடி மேலே இருக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட முடியும்? சரி கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கலாம். அவங்க ஒரு 15% ரிட்டர்ன் கொடுத்தா இவங்க ஒரு 11% ரிட்டர்ன் கொடுப்பாங்க. நீங்கள் சேஃப்டியை நோக்கி ஓடும் பொழுது அந்த 4% ரிட்டர்னு 2% ரிட்டர்ன் எக்ஸ்ட்ராவாக, அதுவும் மொமெண்டமில் நீங்கள் இந்த மார்க்கெட் மேலே ஏறும்னு நினைக்கிறதுல பெட் எடுக்கிறீங்க. புரியுதுங்களா? எப்படி ஈக்விட்டி ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் லாபம் வந்தோடனே விற்றுட்டு வெளியில் போகலான்னு யோசிக்கிறீங்க. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டராக நான் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தேன். 8% லாபம் வந்துச்சுன்னா 1 வருஷம் கிடைக்க வேண்டிய வட்டி எனக்கு 6 மாதத்துலேயே கிடச்சிச்சா, 6 மாதம் சேவிங்ஸு அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஆட்டிடியூடில் இருக்கிற நண்பர்களே பண்ணுங்க. ஆனால் இந்த குவாலிட்டி சர்க்கிள்குள்ளே பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸு, நல்ல அட்வைஸு தான். பட் ஆனால் இது தப்பான டைரெக்ஷனில் தான் நீங்கள் போகிறீங்க. நீண்ட காலத்துக்கு வச்சுருக்கணும். இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி நீண்ட காலத்துக்கு வச்சுருந்தாலும் அதுவும் நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். சரிங்களா? உங்கள் இஷ்டம். பட் அட்லீஸ்ட் இப்படியாவது யோசிச்சு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் உங்ககிட்ட பேசுனதுலேருந்து, லைவ் செஷனில் வந்ததில் இருந்து உங்கள் தாட் ப்ராசஸை நான் உங்கள் வழியில் போய் உங்களை மாதிரியே பண்ண வச்சு அதுக்கப்புறம்
ரியல் வெல்த் நீண்டகால முதலீட்டில் தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுறதுக்காக போடப்பட்ட வீடியோ நண்பர்களே. தயவு செஞ்சு புரிஞ்சு முதலீட்டு முடிவை எடுங்க. நன்றி.